Welcome to Tiny Sinker TV. ஆண்டனியின் சமையலறை சாகசம். இந்த வீடியோல தைரியமான எறும்பான ஆண்டனி மற்றும் அவனது நண்பர்கள் மனிதர்களோட சமையலறைக்கு சென்று சர்க்கரை கியூபை எடுத்து வரும் அதிரடியான சாகசத்தை பார்க்கலாமா? ராணியோட உத்தரவோட பயங்கரமான பூனையவும் தண்ணீர் சோதனையும் தாண்டி மனிதர்களோட அபாயங்களையும் தாண்டி எறும்பு எப்படி வெற்றி பெற்றதுங்கிறத இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். ஆண்டனிங்கிற ஒரு எறும்பு தன்னோட குடியிருப்புல புகழ்பெற்ற எறும்பா இருந்தது. எல்லா எறும்புகளுக்கும் அவனோட பேரும் தெரிஞ்சிருந்தது. தற்போது குடியிருப்புல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. குளிர்காலம் வரப்போகுது. அனைவருக்கும் போதுமான உணவு வேணும். அதுக்கு சிறிய விதைகள், சுரண்ட ரொட்டி தண்டு மட்டும் போதாது, பெரிய உணவும் வேணும் அப்படின்னு ராணி கேட்டாங்க. ஒரு நாள் இரவு தோட்டத்துல உலா வந்த ஆண்டனிக்கு ஒரு ஜன்னல் ஒண்ணு தெரிஞ்சது. அந்த ஜன்னல்ல இருந்து நல்ல மனங்களும் அதுக்கு வந்தது. ரொட்டி, பழங்கள், தேன், சீஸ் அது போன்ற மனங்கள் வந்தது. அதுதான் மனிதர்களோட பெரிய சமையலறை. ஆண்டனி சமையலறையை பத்தி ராணி கிட்ட போய் சொன்னுச்சு. அதை கேட்ட ராணி சொன்னாங்க, ஆண்டனி, நீ தான் நம்மளோட கூட்டத்தை வழி நடத்தணும். சமையலறைக்கு போய் குளிர்காலத்துக்கு போதுமான உணவு போய் கொண்டு வா அப்படின்னு கட்டளையிட்டாங்க. ஆண்டனி சாகசத்துக்கு ரெடி ஆகுச்சு. ஆண்டனி தைரியமான நண்பர்களை தேர்ந்தெடுத்துச்சு. அவனுடைய முதல் நண்பன் பிட்ரிக்ஸ், குடியிருப்பிலேயே பலமான எறும்பு அவன்தான். இரண்டாவது எறும்பு ஸ்விக், மிக வேகமான ஓட்டக்காரன் இவன். மூணாவது எறும்பு டிங்கர், சிக்கலான பாதையை கூட கண்டுபிடிக்க வல்லவன். லீலா, சிறியவள் ஆனா மிகவும் புத்திசாலி. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் இரவு புல் மேல நடந்து சுவர் மேல ஏறி திறந்த ஜன்னல் வழியா உள்ள நுழைறாங்க. அந்த சமையலறை அவங்களுக்கு ஒரு பேரரசு போல இருந்தது. நாற்காலி கோபுரம் போல தெரிஞ்சது. சாறுகள் நதிகள் போல தென்பட்டது. ரொட்டி துண்டுகள் மலை போல் இருந்தது. அவங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஆபத்து மழை உணர்ந்தாங்க. முதல்ல ஒரு பூனைய சந்திச்சாங்க. அதோட கண்ணு பெரிய கண்ணா இருந்தது. கூர்மையான மீசைகளும் இருந்தது. அதை வீட சுத்தி சுத்தி வந்தது. எறும்புகள் பயந்தாங்க. உடனே லீலா சொன்னா, ஒரு சிறிய பாறை கடியில ஒரு பிளவு இருக்கு, வாங்க எல்லாரும் அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்ததா பூனைக்கிட்ட அவங்க தப்பிச்சு போன இடம் தண்ணீர் கலவு. பளிச்சென ஒளிர்ற ஒரு சிங்க், அதுல தண்ணீர் நிரம்பி இருந்தது. அதை கடக்க எறும்புகள் ஒரு கரண்டியோட கைப்பிடியில நடந்தாங்க. ஒரு தவறு செஞ்சாலும் மூழ்கிடுவாங்க. ஷிஃப்ட் மிகவும் வேகமா ஓடி வந்து அதுக்கான வழியை அவ காட்டுனா. அதை கடந்ததும் அவங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிஷமான சர்க்கரை கியூபுகள். அது அவங்களுக்கு வைரம் போல மென்னியது. பிரிக்ஸ் உடனே ஒரு கியூபை தூக்க ட்ரை பண்ணா. ஆனா அந்த எறும்பால தூக்க முடியல, கொஞ்சம் கனமா இருந்தது. அதுக்கு ஆண்டனி சொன்னா, வா நம்ம எல்லாருமே சேர்ந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. 5 எறும்புகளும் சேர்ந்து அந்த கியூபை தரையில உருள வச்சாங்க. டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுருச்சு. அந்த சத்தத்துல மனுஷங்க முழிச்சுட்டாங்க. ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு ஆண்டனி கத்துனா. அந்த எறும்புகள் கியூபை நோக்கி உருட்டிட்டே ஓடினாங்க. மேஜை கால்களை தாண்டி அலமாரி கீழே பாஞ்சு ப்ரூம் ஒண்ணு விழுந்தது. பூனை உடனே கத்திட்டு ஓடியாந்தது. டிங்கர் ஒரு சிறிய பிளவை கண்டுச்சு. உடனே அது கடைசியா அந்த பிளவுக்குள்ள அந்த கியூபை தள்ளி எல்லாரும் நல்லபடியா விடுதலை ஆனாங்க. குடியிருப்புக்கு அவங்களோட சர்க்கரை கியூபை கொண்டு வந்தாங்க. அந்த சர்க்கரை கியூபை பார்த்த எல்லா எறும்புகளும் கைத்தட்டி சந்தோஷமா அவங்கள வரவேற்றாங்க. பிறகு அந்த கியூப் 1000 சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு முழு குளிர்காலத்துக்கும் போதுமான உணவாக்குனாங்க. ராணி அறிவுறுத்தலோட ஆண்டனி அவன் நண்பர்களும் நம்முடைய வீரர்கள் அப்படின்னு அறிவிச்சாங்க. இனி மனிதர்கள் சமையலை நம்மளுடைய ரகசியமான பொக்கிஷம் அப்படின்னு ராணி சொன்னாங்க. அன்று முதல் அவர்கள் குடியிருப்பின் சாகச எறும்புகளா ஆனாங்க. இதுதான் அந்த 5 எறும்புகளோட முதல் சாகசம். அடுத்த சாகசத்துக்கு ரெடி ஆனாங்க. Thanks for watching. More videos, please subscribe.